வணக்கம் ஆனந்தி. கடந்த 17ஆம் தேதி பார்த்தோம்னால் அந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு குற்றவாளியை 14 நாட்களாக காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் நேற்று பார்த்தோம்னால் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜு என்ற குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறிப்பாக பார்க்க போனோம்னால் இந்த குற்றவாளியை ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கூறி கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று இரவு முதல் சுமார் 18 மணி நேரமாக காவல்துறையினர், அதாவது வடக்கு மண்டல ஐஜி, அதே போன்று டிஐஜி, எஸ்பி தலைமையிலான பல்வேறு டிஎஸ்பிகள் கொண்ட குழுவினர் அவரிடம் துருவி விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் 18 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னால் அவரை மகிழா கோர்ட்டில் ஆஜர் செய்வதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பாக அவரை அழைத்து செய்கின்றனர். குறிப்பாக பார்க்க போனோம்னால் அவன் சில நாட்களுக்கு முன்பாகவே ஆந்திர மாநிலம் சுப்பரெட்டிப்பாளையம் என்ற பகுதியில் உள்ள ஒரு தாபாவில் பணிபுரிந்து வந்துள்ளான். அந்த தாபாவில் பார்த்தோம்னால் அங்கிருந்த நபர்கள் கூறுகையில் தான் அவன் பெயர் ராஜு என்பது நமக்கு தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பார்க்க போனோம்னால் அவனுடைய உடைமைகளும் அதே போன்று ஆதார் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை உரிமமும் அங்கு இல்லை. இந்த நேரத்தில் பார்த்தோம்னால் தமிழக போலீசாரும் ஆந்திர போலீசாரும் அந்த இடத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது குற்றவாளியை திருவள்ளூரில் உள்ள மகிழா கோர்ட்டிற்கு அழைத்து செல்லும் காவல்துறையினர் அவனை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அளிக்க திட்டமிட்டுள்ளனர். முதலாக பார்த்தோம்னால் நமக்கு ஆரம்பாக்கத்தில் அந்த குற்ற சம்பவம் நடைபெற்ற பகுதியில் விசாரணை செய்வதற்காக காவல்துறையினர் அழைத்து செல்வார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது காவல்துறையினர் அந்த திட்டத்தை மாற்றி தற்போது நேரடியாக திருவள்ளூரில் உள்ள மகிழா கோர்ட்டிற்காக அவனை அழைத்து செல்லும் அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.